பேக் டு மை சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே சப்ஸ்கிரைப் பண்றவங்க இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னா ஹோல் வீட் ஃப்ளவர் அண்ட் gluten free ஃப்ளவர் கொக்கோ பவுடர் வச்சு ஒரு சாக்லேட் சிப் குக்கி. இது கொக்கோ பவுடர் போடுறதுனால நான் சாக்லேட் சிப்லாம் தெரியணும்னு நான் இன்னைக்கு மில்க் சாக்லேட் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னா ½ கப் கோதுமை மாவு, ½ கப் gluten free flour, ½ teaspoon பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, மில்க் ஒரு குட்டி கப், இது வந்து 1/4 கப் இருக்கும். 1/4 கப்ல பாதி கொக்கோ பவுடர், இது வந்து அன்ஸ்வீட்டன்ட் பேக்கிங் கோகோ, ஒரே ஒரு மூடி வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். அந்த குக்கிக்குள்ள ஒரு சூவி கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு நான் மில்க் சாக்லேட் சாப் பண்ணி வச்சிருக்கேன். குக்கி மேல போடுறதுக்கு சாக்லேட் சிப் குக்கீஸ், பட்டர் ஒரு 1/4 கப். இது எல்லாமே வந்து இதுக்கு தான் தேவையான இன்கிரீடியன்ஸ். இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ஏன்னா நம்ம இந்த குக்கியை ஓபன் பண்ணோம்னா அந்த ஒரு கூயி டெக்ஸ்டர் வரும். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு இந்த குக்கி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 கப் கோதுமை மாவு, ½ கப் gluten free flour, 1/4 கப்ல பாதி கோகோ பவுடர், இது வந்து அன்ஸ்வீட்டன் பேக்கிங் கோகோ, ½ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நான் இதுல வந்து சுகர் சேர்க்கல, ஏன்னா நான் இதுக்குள்ளேயே வந்து சாக்லேட் வைக்க போறேன். ஸோ ரொம்ப ஓவரா சுகர் சேர்த்தோம்னா ரொம்ப சுகர் டாமினேட்டிங்கா இருக்கும். நம்மளால என்ஜாய் பண்ணி இந்த குக்கி சாப்பிட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்க்கலாம். ஒன்னா சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் கையால இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து 1/4 கப் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். 1/4 கப் பட்டர். இப்போ இந்த பட்டர் வந்து இந்த ஃப்ளவரோட நல்ல இன்கார்பரேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பட்டர் வந்து நல்ல இன்கார்பரேட் ஆயிடுது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, இப்படி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி இதாகும், உதிர்ந்தா இந்த மாதிரி உதிரணும். ஸோ இந்த லெவலுக்கு இந்த பட்டர் நல்ல இன்கார்பரேட் ஆகணும். இதுக்கப்புறம் இதில் நம்ம 1 மூடி ஆர் 1 மூடி வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் விடலாம். இதில் நான் 1 மூடி வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் விடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலை விட்டு நம்ம குக்கியை ஒரு டவ் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைய போகிறோம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும், ரொம்ப ஃபுல்லாத்தையும் விட்டுட்டோன்னா குக்கி வந்து ஒரு மாதிரி கரெக்ட் கன்சிஸ்டன்சி வராது. ரொம்ப ஓவராகவும் இந்த டவ்வை பிசையக்கூடாது, டுகெதர் ஃபார்ம் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப ஓவராக பிசைஞ்சோன்னா குக்கி வந்து ஹார்ட் ஆகிடும். இப்போ இந்த பாலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த குக்கியை பிசையலாம். பிசைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்ல வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போதான் ஆன் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு பேக்கிங் ட்ரேல நான் வந்து பட்டர் தடவி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதுதான் வந்து டவ்வோட கன்சிஸ்டன்சி. ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, பட் வந்து எல்லாம் ஒன்னா ஆகணும். ரொம்ப அழுத்தி பிசைனா குக்கி ஹார்ட் ஆயிடும். ஸோ அந்த ஓரளவுக்கு டவ் கன்சிஸ்டன்சி வராம ஸ்மூத்தா பிசையணும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துட்டு இதை வந்து ஒரு இது மாதிரி பண்ணி வெல் மாதிரி இதுல பண்ணி இதுக்குள்ள ஒரு குட்டி சாக்லேட் வச்சு நம்ம இதை மூடிட்டு இதுக்கு மேல சும்மா ஒரு டெக்கரேஷனுக்கு
2-3 சாக்லேட் ஷேப். இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதை மாதிரி இப்போ நம்ம எல்லாத்துக்குள்ள சாக்லேட் ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு வச்சிருக்கோம். ஏன்னா குக்கீஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ நம்ம ஓவன் ரெடி ஆயிடுது. ஓவனுக்குள்ள வைக்கலாம். இதை 10 to 12 minutes இதை பேக் பண்ணணும். பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு 12 minutes கழிச்சு நம்ம குக்கி இப்படி தான் இருக்கும். நான் ஃப்ளாட் பண்ணல, அதனால இது ரவுண்டாக இருக்கு. உங்களுக்கு வேணா நீங்கள் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ நம்மளோட டெலிஷியஸான சாக்லேட் குக்கியை ஓவன்லேருந்து எடுத்து ஆறி இப்போ நம்ம வச்சுருக்கோம். இதுக்குள்ளே இப்போ அந்த சாக்லேட் சிப் எப்படி கூவியாக இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கூவியாக சாக்லேட் சிப் இருக்குது. நீங்களும் இந்த குக்கியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.